சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் இரை கிடைக்குங்க. தங்கமாக இருந்தாலும் சூட்டை தாங்கினால்தான் பிறர் விரும்பும் ஆபரணமாக முடியுங்க. ஓடாமல் போராடாமல் இங்கு எதுவும் கிடைக்காதுங்க. ஆசையை தூண்டிவிட்ட மனதுதான் தவறுக்கு பிறகு தத்துவம் சொல்லுங்க. கடந்து போன காலங்கள் கவலையோடு கடந்தால் என்னங்க, கடக்கப் போகின்ற காலங்களை புன்னகையோடு கடக்கலாமே. மாற்றுவதும் மாறாமல் இருப்பதும் நம் கையில்தான் இருக்கிறது. நீங்கள் எப்போது மிக சரியாக இருக்கிறீர்களோ அப்போதுதான் இந்த உலகம் உங்களை அதிகமாக குறை சொல்லுங்க. நீங்கள் எப்போதெல்லாம் அதிகமாக அவமானம் மற்றும் ஏமாற்றப்படுகிறீர்களோ அந்த நிமிடங்கள்தான் உங்களை உருவாக்குகிறது என்று அர்த்தங்க. நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்துதான் நம் வாழ்க்கையே ஆரம்பமாகிறதுங்க. நீங்கள் காகிதத்தின் உருவம் என்றால் கசங்கும் குப்பையாக இல்லாமல் புத்தகமாக இருந்து விடுங்கள். காலம் மாறினாலும் கருத்து மாறாத காவியமாய். அன்பானவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தாங்க, மற்றவர்களை விட கொஞ்சம் கூடுதலாய் காயப்படுத்துவார்களுங்க. சிறு புன்னகையுடன் நல்லா இருக்கேன்னு நகர்ந்து விடுங்கள். யாருக்கும் உங்கள் கதை கேட்க நேரமில்லைங்க. நீங்கள் இவ்வளவுதான் என எண்ணி விடாதீர்கள். இன்னும் எவ்வளவு என்பதை கண்டுபிடியுங்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள்ங்க. பிடித்ததை தொலைத்தால் கிடைத்ததை பிடித்து கொள்ளுங்கள். அது வாழ்க்கை தந்த இன்னொரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். இவ்வளவு அன்பு வைக்கும் அளவிற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது என்று யோசிக்க வைக்கும் ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருந்தால் உண்மையாகவே நீங்கள் அதிர்ஷ்டசாலிதாங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதீர்கள். உங்களை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உங்களை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்குங்க. ஏமாற்றி சொத்து சேர்க்கலாங்க, ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாதுங்க. உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளங்க. ஒழுக்கம் என்பது நமது அடையாளத்திற்கு நாம் கொடுக்கும் உருவங்க. கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தானே தவிர உங்களின் பிறவி குணமல்லங்க. படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதாங்க. எழுந்து உழைப்பவனுக்கு திசையெல்லாம் கிழக்குதாங்க. மற்றவர்களின் பார்வையில் என்னவாக இருக்கிறோம் என்பதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. நம்மை பற்றி நாம் என்னவாக மதிப்பிடுகிறோம் என்பதில்தான் நம் பலமே அடங்கியிருக்கிறதுங்க. நன்றி.